என்னமாச்சு இப்படி நடந்து போறீங்க? ஏமா என்னமாச்சு? ஆச்சுமா. வெயிலா? வெயிலு தான் என்ன பண்றது? ஐயோ, இப்படி எப்படி வெயில்ல இப்ப எப்படி போவீங்க? வெயிலு தான் ஐயோ, கால் பத்திக்குமா? பத்திக்குதான். ஷூ எதுவும் போட முடியாதா? ஐயோ, வெயில் வேற ரொம்ப வெயில் அடிக்குதேம்மா. ஆ? இதுல எப்படி நடந்து போவீங்க? வரீங்களா? நான் வேணா தூக்கிட்டா. அந்த வெயில் வேற இது பாருங்க. தூக்கிட்டேம்மா. வாங்க வாங்க. வாங்க போலாம். இந்த மாதிரி வெயில்ல வரீங்களே எப்படிதான் முடியலையா? எப்படிதான் என்னாலே முடியல. வாங்க. முடியல. மகளுக்கு உட்காந்துக்கிறீங்களா? உட்காரு. முடியுதா? அப்பா, என்னாலே முடியலம்மா. எப்படிதான் வெயில்ல நடந்து வரீங்க நீங்க? என்ன பண்றது? வெயில் நடந்துதான் வந்தாகணும். எப்படிதான் நடந்து வரீங்க? இதுதான் வரணும், வேற என்ன பண்றது? ஐயோ, முடியலம்மா. ஆமா, நீங்க இந்த அளவுக்கு ரோட்ல நடந்து வரீங்களே, என்னாலே தூக்க முடியல. எப்படிதான் நீங்க எப்படி எதை நம்பி வரீங்க ரோட்ல? ரோட்ல எப்படியாவது பொறுமையா நடந்து போயிடுவோம். இப்படி அடிக்கிற வெயில், ஐயோ என்னாலே முடியலையே, காலெல்லாம் கொதிக்குது. எப்படிதான்? என்ன செய்யறதுமா? வந்துதான் ஆகணும், வந்தா சரி, ஏதோ வண்டி கிண்டி எதாவது வாங்கி வச்சுக்கலாம்ல? வண்டி எதுவும் இல்லம்மா. ஐயோ, இவங்க யாருமா? என் பொண்ணுதான். உங்க பொண்ணு எத்தனைம்மா படிக்கிற? 11. நீ என்னம்மா தாங்கி தாங்கி நடக்கிற? உங்களுக்குமா? என்னம்மா ஆச்சு? சின்ன வயசுல, ஒரு வயசுல, 3 வயசுல அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சா? உங்களுக்கு? ஒரு வயசுல இருந்தே எனக்கு உங்களுக்கு ஒரு வயசுல இருந்து அந்த மாதிரி ஆயிடுச்சா? போலியோ நடக்குது. போலி அட்டாக் மாதிரி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. நீங்க என்ன தொழில்? உங்க வீட்டுல இல்லையா? விட்டு போயிட்டாங்க. விட்டு போயிட்டாரா? ஐயோ கடவுளே, என்ன பார்த்து ரொம்ப மனசு வேதனையா இருக்குது. இப்ப நீங்க இல்ல, உங்களை யார் தான் பாத்துக்கிறா? அம்மா பாத்துக்கிறாங்களா? அம்மா வீட்டுல இருக்கீங்க. நீங்க ஏதாவது வேலைக்கு போறீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? சும்மா உட்காந்து வேலை பார்க்கணுமா? ஏதோ வேலை பார்ப்பீங்க, போயிட்டு பசங்களுக்கு கொடுப்பீங்க, வேலை பார்த்துட்டு ஐயோ, சரிம்மா. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு ஏதாவது உதவி ஏதாவது வேணுமா? யாரும் என்ன இது மாதிரி யாரும் கேட்டதில்ல. நீங்களாச்சும் என்ன கேட்குறீங்களா? உதவி பண்ணுங்க, ஏதோ ஒரு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா. ஐயோ, அப்படி இல்லைம்மா. நான் ஒரு வார்த்தை கேட்குறவங்க, ஏன்னா கஷ்டப்படுறீங்க. நீங்கள் 2 பேரும் வந்துருக்கீங்களா? ரோட்டில் எனக்கு அப்படியே வேதனையாக இருக்குது. யாருமே என்ன கேட்டதில்ல, யாருமே கேட்கறதில்ல. ஏம்மா, அதெல்லாம் அழுவாதீங்க, மனக்கலங்காதீங்க, நாங்கள் இருக்கிறோம். அழுவாதீங்க அழுவாதீங்க, சரியா? சரி, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க. தூக்கிட்டு வரதுக்கு அம்மாவுக்கு முடியல. ஆ, ஆனால் எனக்கு ஒரு வீல் சேர் இருந்தால் ஈஸியாக அம்மா உட்கார வச்சு என்னை தள்ளிட்டு போவாங்க. வீல் சேரு? ஆமாம், அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்களாலே தூக்க முடியல. வீல் சேர் இருந்தால் போதுமா? வீல் சேர் உட்கார வச்சு தள்ளிட்டு போவாங்க. தள்ளிட்டு போகிறது ஆமா. அவங்களுக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. தேவைப்படுது, எனக்கு அது தேவைப்படுது. அரிசி எதனா வாங்கி சரிம்மா, வாங்கி தரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. பாப்பா என்ன பண்ணுறா? 11வது போகிறா, படிக்க போகிறா. ஆ, இப்போ அவளுக்கு தேவையான புக்கு எதுனா என்ன புக்குமா வேணும்? ரெக்கார்ட் நோட்டு, அன்ரூல்டு நோட்டு, ரூல்டு நோட்டுமா, பென்சிலு, பென்சில். அதெல்லாம் என்ன படிக்கிறதுக்கு இது? 11வது படிக்கிறது. 11. இது இருந்தால் போதுமா? போதுமா. வேற எதுவும் வேணுமா? இல்லம்மா, இது போதுமா. போதுமா. சரி, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க. உடனடியே நாங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வரோம். ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? வெயிட் பண்ணுறோம்மா. ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் செய்கிறது. சரி, கண்டிப்பாக. யூடியூப்ல பார்த்துருக்கேன். ஆமாம்மா, யூடியூப்ல பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறீங்க, பார்த்துருக்கோம். நாங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஆனால் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு பேச கண்டிப்பாக உங்களுக்காக தான் நம்மளோட யூடியூப் சேனல் சிங்கப்பூர் மகிழ்ந்து மகிழ்ந்து இல்லம் வந்தாலும் ரன் ஆகுது. உங்களுக்காக தான் சேவை செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ரொம்ப நன்றி. சரியா? சரிங்கம்மா, வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம். இங்கேயே வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்துடுறேன்.
கொஞ்சம் இருங்கம்மா. இன்னும் நீங்கள் பொருளுங்களாம் கேட்டிருக்கீங்க, அரிசிலாம் எடுத்து தரேன். சரி. இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த புக்ஸு நோட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க, நான் எடுத்து காமிச்சிடுறேன். நீங்கள் கேட்ட புக்ஸு கரெக்டாக இருக்கா? இது 5, இது 6 கேட்டிங்கல்ல, மொத்தம் இது ரெக்கார்ட் நோட். ஓகே, சந்தோஷமா? சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். சரிங்கம்மா. சரியா? வந்து படிச்சு பெரிய ஆளா வந்து அம்மாவை காப்பாற்றணும், நம்ம உங்க ஆயாவை காப்பாற்றணும். சரியா? சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. அப்புறம் வந்து இந்த பென்னு. தேங்க்ஸ்மா. ஓகேவா? அப்புறம் நீங்க பென்சில் கேட்டிருக்கீங்க, அது உள்ள வச்சிடுறேன். சரிங்க. போட்டு வச்சுக்கோங்க பக்கத்தில். பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு அரிசி மூட்டை கேட்டாங்கல்ல, ஆமாம்மா. ஓகேவா? இது உங்களுக்கு. சரியா? இது இல்லாமல் எண்ணெய் கேணும். சரியாம்மா? சமையலுக்கு. ரொம்ப நன்றிம்மா. ஓகேவா? இது உங்க சமையலுக்கான எண்ணெய். சரியா? அதனால தான் வாங்கி. ஹாப்பியாம்மா? ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷமா அம்மா? இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷமா. இப்போ இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்துருக்கா? இந்த பொருள் யார் வாங்கி கொடுத்து தெரியுமா? தெரியாதுமா. தெரியாதுல்ல? இப்போ சொல்றேன் கேளுங்க. நம்ம சிங்கப்பூர்ல இருக்கிற மகிழ்ந்து மகிழ்ந்து இல்லம், நீங்க நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, தெரியும்ல? அதுல சொல்லிருக்கீங்க, நீங்க பார்த்திருக்கேன். அவங்க தான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இம்மீடியட்டா இந்த வண்டி, உங்களுக்கு வேண்டிய உபகரண பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா நன்றி சொல்லியிருக்கீங்க. மகிழ்ந்தி அம்மா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து நினச்சி கூட பார்க்கல. எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு உதவி கிடைக்குன்னு சொல்லி சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. நான் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே என்னை தூக்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் 38 வயசு ஆகுது. இது வரைக்கும் என்னை தூக்கிட்டு தான் போகிறாங்க, தூக்கிட்டு தான் வராங்க. ஆனால் திடீர்னு அவங்க எதாச்சும் பார்த்து அவங்க திடீர்னு எனக்கு இந்த உதவி பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரோஜாம்மா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் மூலியமா வந்து எனக்கு ஒரு உதவி கிடைச்சிருக்கு. சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கல, நிஜமாலுமே எதிர்பார்க்கல. அது வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எந்த நோய் நொடி இல்லாமல் அவங்க நல்லா இருக்கணும். மகிழ்ந்த இல்லத்துக்கு ரொம்ப நன்றி. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய உதவி பண்ணணும். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இது கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா என்னை சுமந்துட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு விமர்சனம் கிடைச்சிருக்கு. அது வந்து காரணம் மகிழ்ந்து அவங்க இல்லைன்னு தான் காரணம். ஆனால் ஒரு நிமிஷத்தில் எனக்கு வந்து இந்த ஒரு உதவி எனக்கு கிடைச்சிருக்கு. அது அவங்க தான் காரணம். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரோஜாக்கா மூலியமா எனக்கு இந்த உதவி கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது நான் சாகிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. சரிம்மா. சரி. ரொம்ப நன்றி. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து எங்கள் பாட்டி தான் வந்து எங்கள் அம்மாவை இத்தனை நாளாக தூக்கிட்டு வராங்க, தூக்கிட்டு போகிறாங்க. இத்தனை வருஷமாக அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் எங்களை பார்த்துட்டு இந்த ஒரு நிமிஷத்தில் அம்மாவுக்கு தேவையானது வாங்கி கொடுத்துருக்கீங்க. மகிழ்ந்து உள்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் உதவி செய்யணும். எங்கள் அம்மாவுக்கு செஞ்ச மாதிரி ஊனமுற்றோர் எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணணும். ரோஜாம்மா, நீங்கள் உங்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். நீங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. என் அன்பான யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 காலில் இழந்த ஒரு பெண்மணி பிறவியிலேயே போலி ஆட்டாக்கால பார்த்தீங்கன்னா தாயும் சேயும் 2 பேருமே கால் ஊனமற்றவங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த உதவியை வாரி வழங்கிய நம்ம சிங்கப்பூர் மகிழ்ந்து இல்லம் வந்து இந்த பெண்மணிக்கு வந்து உதவி இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உடனடியாக இந்த விஷயத்தை அவங்களுக்கு நான் சொன்னேன். உடனடியாக அந்த பெண்மணிக்கு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு என்ன வேணுமோ உடனடியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி நம்ம சிங்கப்பூர் மகிழ்ந்து இல்லம் வந்து ஆணையிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா
ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பெண்மணி. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடந்து வந்த சுச்சுவேஷன் பார்க்கவே மனசே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி விரோதிகளுக்கு கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் யாருக்கும் வரக்கூடாது. கண்டிப்பாக இவங்க வந்து வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கான நம்ம மகிழ்ந்து சிங்கப்பூர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வேண்டிய உபகரணங்கள் அரிசி, எண்ணெய், இந்த பொண்ணு படிப்புக்கு தேவைக்கான ஒரு புக்ஸு, நோட்டு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறாங்க. சொல்லக்கூடிய வார்த்தைகளே இல்லை. பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சு நெஞ்சத்தை கூட கண்டிப்பாக இந்த படிப்பு முன்னேறி அவங்க நல்லா இருக்கணும். நம்மளோட கண்டிப்பாக அவங்க நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். இவங்க எம்மா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கே பார்க்க ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. பல வருஷமாக அவங்க அந்த அம்மா தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா அந்த விமோச்சனத்தை வந்து நம்ம யார் வந்து க்ளீன் பண்ணது பார்த்திங்கன்னா, நம்ம சிங்கப்பூர் மகிழ்வது இல்லம் வந்து இந்த விமோச்சனத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இனிமேல் அவங்க அந்த அம்மா வந்து இடுப்பில் தூக்க மாட்டாங்க. இது மாதிரி தள்ளிக்கிட்டு போவாங்க தான் நம்ம நம்புகிறோம். கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து வேண்டிய உபகரணங்களை நம்ம சிங்கப்பூர் மகிழ்ந்து இல்லம் வந்து அழகாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதி அன்னையர் தினம் வருது. அந்த அன்னையர் தினத்தை ஒட்டி நம்ம சிங்கப்பூர் மகிழ்ந்து இல்லம் வந்து இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்கு, ஆதரவில்லாத குடும்பத்துக்கு அவங்க வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லைம்மா? உங்களுக்கு ரொம்ப அது மாதிரி இந்த அன்னையர் தினம் உலகில் உள்ள அன்னையருக்கு அனைவருக்குமே என்னுடைய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னோட அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் என்றைக்குமே நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் உங்களை இந்த அளவுக்கு வந்து நம்ம சிங்கப்பூர் மகிழ்ந்த இல்லம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். சரியா? எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரியா? பார்த்தீங்கன்னா தாயும் மகளுமே 2 பேருக்குமே வந்து போலியால் அட்டாக் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி குடும்பத்துக்கு தான் நம்ம சிங்கப்பூர் மகிழ்ந்து இல்லம் வந்து இன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. என்றைக்குமே அவங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள்மா. நீங்கள் எல்லோரும் நல்லா இருங்க. எங்கே நம்ம கூப்பிட்டோமோ அவங்க வீட்டு வாசலில் நம்ம போய் விட்டுடுவோம். என்னங்கம்மா, வரீங்களா? போகலாமா? அப்படி இந்தாங்கம்மா, இது வச்சுக்கிறீங்களா? இது வெயிட்டு. போகலாமா? போகலாமாம்மா? எந்த வீடுமா? எந்த வீடு? இந்த வீடா? பேசிட்டு வந்தேன். காட்டு காட்டுமா. தூக்கலாமா? வா, பிடிச்சிக்கோ. இருங்க இருங்க இருங்க. இதானே உங்கள் வீடு? பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அந்த பெண்மணியை கொண்டு போய் அவங்க வீட்டில் சேர்த்தாச்சு. அது ரொம்ப மூச்சு வாங்குது. இந்த அத்தனை அந்த பிள்ளையோட கஷ்டத்தை நீங்கள் அறிஞ்சு நல்லபடியாக அந்த மகிழ்ந்து இல்லம் வந்து இன்று இந்த மாதத்துக்கு வந்து வீல் சேர் வழங்கியிருக்கிறீங்க. ரொம்ப நல்ல விஷயம். மனிதநேயத்தோட நிறைய விஷயத்தை இந்தியாவில் கால் பதிச்சுட்டு வராங்க. சந்தோஷம். மென்மேலும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சேவைகளை அழகாக செஞ்சுட்டு வரீங்க.
நீங்கள் நல்லபடியாக இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி ஆதரவு இல்லாத குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு ஆதரவாக இருக்கிறது ரொம்ப நன்றி. இன்னும் மென்மேலும் தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய சிங்கப்பூர் மகிழ்ச்சி இல்லம் வந்து ஒவ்வொரு விஷயமும் இன்னும் பெருக்கெடுத்து தமிழ்நாட்டில் ஓடணும். என்னோட வாழ்த்துக்கள். இந்த மாதம் நல்லபடியாக ஒரு பெண்மணிக்கு ஆதரவு இல்லாத பெண்மணிக்கு செஞ்சாச்சு. அதுவும் 2 அம்மாவும் தாயும் சேயும் இருக்கக்கூடிய பெண்மணி 2 பேருக்குமே கால் நடக்க முடியாத குழந்தைக்கு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். சொல்லக்கூடிய வார்த்தைகளே இல்லை. ரொம்ப நன்றிங்கம்மா உங்களுக்கு. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோட நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவகி திருநங்கை ரோஜா அம்மா. நன்றி, வணக்கம்.